ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட தேர்ட் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் அரசர் இறந்து போயிட்டாரு. ஆனாலுமே வந்துட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ராணியை வந்து பார்க்கறது கூட அனுமதிக்கலை. ஆல்ரெடி வந்து அமைச்சர்கள்லாம் வந்துட்டு அவங்கள தான் இம்ப்ரெஸ்ட் வகர மாற்றணுன்ற மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட அத்தையை தான் பார்க்க வந்திருக்கா. ஹீரோயின் கிட்ட அவள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, எப்போ வந்துட்டு காம்லி என்னை வெளியே அனுப்பி இம்ப்ரெஸ்ட் வகர மாற்ற போகிறான் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரெஸ்ட் வகர ஆகி ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு கோம்லியோட அம்மா அங்கே வெளியே என்ன சதித்திட்டு தீட்டிட்டு இருக்கான்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இப்படி கேட்க, ஆல்ரெடி வந்துட்டு ரூல்ஸ் புக்கில் அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னை அரசி பதவியிலேருந்து இன்னும் பதவி இருக்கலை, அதனால் நான் தான் வந்து இம்ப்ரெஸ்ட் வாகர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் தான் லீகல் ஒய்ஃபும் கூட, அதனால் அந்த உரிமை வந்து எனக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் வந்துட்டு இம்ப்ரெஸ்ட் வாகர் ஆகிட்டு அந்த சைனிங் பிளேஸில் நான் தான் வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சைனிங் பிளேஸில் நீங்கள் வாழும் போது அடுத்து என்ன பிளானில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, நான் வந்துட்டு அடுத்து அவளுக்கு புரிய வைப்பேன், உங்களோட அம்மா வந்து சும்மா விட மாட்டேன், யார் வந்து ஜெயிச்சதுன்னு அவளுக்கு புரிய வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. தொடர்ந்து நடக்கிற சண்டைகள் எல்லாமே உங்களை காயப்படுத்த தான் செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்னோட எண்டு வரைக்கும் நான் அவளோட போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, நீ கண்டிப்பாக வந்துட்டு ஹீரோ வந்துட்டு என்னை வெளியே கொண்டு வர வச்சு இம்ப்ரெஸ்ட் வாகர மாற்ற வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்குமே வந்துட்டு ஹீரோவோட நிலவை நல்லாவே புரியுது. அதனால் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஆல்ரெடி அவர் வந்துட்டு ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில் தான் இருக்காரு, அதனால் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ உண்மையாகவே வந்துட்டு உள்ளான அரக்கலான சேர்ந்தவதானா இல்லை ஹோம்லியோட அம்மா இனத்தை சேர்ந்தவளா அப்படின்னு எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அத்தை நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உண்மையாகவே உங்களை நினச்சி கவலைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ உண்மையாகவே என்னை நினச்சி கவலைப்படுறேன்னா நீ எனக்காக வந்துட்டு ஹோம்லிக்கிட்ட பேசி என்னை வெளியே கொண்டு வரணும். என்னோட இந்த வாழ்க்கையோட ஒரே ஆசை என்னன்னா, வாழ்விலை சாவுலையும் நான் வந்துட்டு அரசரோட தான் இருக்கணும். நான் ஒன்லி வந்துட்டு இம்ப்ரெஸ்ட் ஆகிற மாறினா மட்டும்தான் செத்ததுக்கு அப்புறமும் நான் அவர் கூடவே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அரசர் வந்து உங்களை கைவிட்டுட்டாரே, சாகிறதுக்கு முன்னாடி கூட வந்துட்டு நான் வாழ்விலையும் சரி சாவுலையும் சரி அவன் என் கூட இருக்கணும்னு விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்து போயிருக்காருன்னு சொல்ல, அவர் என்னை கைவிட்டுருக்கலாம் ஆனால் நான் அவரை கைவிட மாட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக பேசிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு இம்ப்ரெஸ்ட் வாகர் ஆகியே ஆகணும், அப்போ தான் வந்துட்டு சாவுலை நான் அவர் கூட இருக்கணுன்றதுக்காக முடிவு பண்ணிட்டேன், இதுக்காக நான் வந்துட்டு இறுதி மூச்சு வரைக்கும் போராடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, இப்போ நான் இன்னைக்கு சொன்னதெல்லாம் மறந்துடாத, ஞாபகம் வச்சிருக்கீல நீ என்ன பண்ணணுன்றதா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. இப்போ அங்கே கட் பண்ணி நம்ம ஹோம்லியோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவள் சர்வன் கிட்ட கோவமா என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, உனக்கு உண்மையாகவே தெரியுமா, ஆல்ரெடி வந்துட்டு அரசர் வந்துட்டு எனக்கே தெரியாமல் சில பீப்புள்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சு இம்பீரியல் ரெசிடென்ஸில் அவளை தங்க வைக்கிறதுக்காக ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் வந்துட்டு என் காதலை கேட்டேன், ஆக்சுவலாக வந்துட்டு ஜியிங் போய் அரசரை பார்த்துட்டு வந்தது அடுத்த செகண்ட் தான் வந்துட்டு அரசர் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டு அவளுக்கு என்ன கோவமாகுது. ஜியிங் வந்து உயிரோட விடுறதுனால இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அவளை நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டான், இந்த மார்னிங் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீ அவளை வந்து என்னைய பார்க்க சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறா. உடனே ஹீரோயினையும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே வந்துட்டு ஹோம்லியோட அம்மா என்ன கேட்டுட்டு இருக்கானா, உனக்கு இங்கே பயமா இல்லையா நான் கூட்டிகிட்டு வர சொல்லும் போது அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு சேவை புரிய முடியாதுன்றதுக்காகவும் அரசர் கூட இருந்து அவரை நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாகவே சொல்லிடுறா. ஆனால் நீ உயிரோடு இருந்தால் உன்னோட சேவையெல்லாம் வந்துட்டு அரசருக்காகவோ எனக்காகவோ இல்லையே, உன்னோட சிங்க்ரன் பிளேஸில் இருக்க அந்த அத்தைக்காக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போதைக்கு ஹோம்லியோட அம்மா தான் வந்துட்டு இம்ப்ரெஸ்ட் வாகரா இருக்கா, ஜஸ்ட் வந்துட்டு அவளை இம்பீரியல் ரெசிடென்ஸில் தங்க வச்சு அவளுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அதுவுமே வந்துட்டு இவளுக்கு பிடிக்கல, அங்கே சிங்க்ரன் பிளேஸில் இருக்குது என்னோட அத்தை, ஸோ அதனால் நான் அவங்கள போய் பார்த்து தான் ஆகணும், அவங்களுக்கு நான் மட்டும் தானே இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் வந்து போல்டாக சொல்கிறேன்றதுக்காக என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ உண்மையாகவே அங்கே பார்க்கறதுக்காக மட்டும்தான் போனியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் அரசர்கிட்ட வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன், மீதி வாழ்க்கையாக வந்துட்டு அவங்க இம்பீரியல் ரெசிடென்ஸில் வந்துட்டு வாழ்ந்தா நிம்மதியாக வாழ்வாங்கன்றதுக்காக நான் தான் ரெக்வஸ்ட்டாக கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவள் ரொம்பவுமே கோவப்பட்டு இந்த டேபிள் எல்லாம் போட்டு தட்டிக்கிட்டு இருக்கா. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அரசருக்கு உன் மேலே இருக்க அந்த கொஞ்சம் பாசத்தை வச்சுட்டு நீ என்னைய வந்துட்டு முழுசாக அழிச்சிடலான்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கல, நீ தப்பாக நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஜஸ்ட் என்னோட அத்தை வந்துட்டு அவங்களோட கடைசி வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினச்சேனே தவிர அது வேறு எதுவும் நான் யோசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, பீஸ்ஃபுல்லாவா உன்னோட அத்தை வந்துட்டு எந்த ஒரு டைட்டிலுமே இல்லாமல் அந்த சிங்க்ரன் பிளேஸ்லேருந்து வெளியே வந்து இம்பீரியல் ரெசிடென்ஸில் வந்துட்டு நிம்மதியாக வாழ்ந்துட முடியும்னு நீ நினைக்கிறியா, ஓ மேலே இருக்க அந்த ஹோப்பில் வந்துட்டு அவள் காலம் ஃபுல்லாக நிம்மதியாக வாழ மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ உன்னோட அத்தை வாழணும்னு தானே ஆசைப்படுற, அப்போ நான் சொல்கிற ஒன்றை பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பாய்சன் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு, உன்னைய மாதிரி ஒரு பேக் போன் இல்லாமல் உன்னோட அத்தை இருந்தா அவங்க பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா.
இப்போ அந்த பாய்சன் பாட்டில் பயத்தோட நம்ம ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருக்க. நீ வந்துட்டு இப்போ நம்ம மார்னிங்க்கு நடுவில் இருக்கும், இந்த இறுதிச் சடங்குகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீயாவே வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ அவள் எதுவுமே பேசலை. நீ வந்து என்னோட உயிரை காப்பாற்றுங்க, என் மேலே இறக்கம் காட்டுங்கன்னு கெஞ்ச மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்துட்டு முடிவு எடுத்துட்டீங்க, அதில் தெளிவாக தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கெஞ்சதுனால எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறா. நீ நினைக்கிறது தப்பு. நீ வந்து வாழணும்னு ஆசைப்படலைன்னா வந்துட்டு எந்த சான்ஸும் இருக்காது. நான் வேணா உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறான். ஒன்று நீ வாழணும், இல்லாட்டினா உங்கள் அத்தை வாழணும், நீயே முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. ஒருவேளை நான் இறந்துட்டா என்னோட அத்தையை வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ விடுவீங்களா? அவங்க செத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அரசரோடவே சேர்த்து அடக்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இதை கேட்டு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. நீ உண்மையாகவே உங்கள் அத்தை மேலே இவ்வளோ பாசம் வச்சுருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு நன்றி எம்ப்ரெஸ்ட் வாகர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த பாய்சன் பாட்டில் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, இன்னைக்கு நீயும் நானும் பேசினது என்னைக்காவது வந்துட்டு அரசருக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னோட அத்தையும் உன்னைய மாதிரியே வந்துட்டு பாதியில இறந்து போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் நடக்கிற இறுதி சடங்கு தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினை அரசரோட சர்வெண்ட் வந்து கூட்டிட்டு அங்கேருந்து போக, இப்போ ஹோம்லியோட அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்க அந்த சர்வெண்ட் வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு அரசர்கிட்ட அவள் ஏதாவது சொல்லிட்டானா, ஏதாவது சொல்லியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் அவள் சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வந்துட்டு ஆல்ரெடி யாருக்குமே தெரியாம தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எப்படியோ வந்துட்டு வெளியே வந்துட்டு நியூஸ் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் உன்னோட அத்தையோட நல்லதுக்காகவும் நம்ம எம்ப்ரெஸ்ட் வாகர் என்னோட அம்மாவோட கோபத்தை கொஞ்சம் தணிக்கிறதுக்காகவும் நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வந்து ஜஸ்ட் என்னோட அத்தையை நினச்சி கவலை மட்டும்தான் படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட அத்தை வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ஜென்சிங் பிளேஸில் வந்துட்டு ஸ்டே பண்ண வைக்கலாம், அதனால் அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு டைட்டிலும் இருக்காது, அவ்வளவுதான். மற்றபடி வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் ஏதாவது கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நானுமே வந்துட்டு எங்கேயாவது போகும்போது கண்டிப்பாக உன்னோட அத்தையை கூட்டிகிட்டு வந்து உன்னை பார்க்க வைக்கிறேன், உன்னையும் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உண்மையாகவே நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சின்னா வெறும் வேர்ட்ஸாலாம் சொல்லாத, நீ எனக்கு எப்பவுமே ஆல்மண்ட் சூப் செஞ்சு கொண்டு வருவீல, அதை நீ சீக்கிரமாக செஞ்சு தரணும் வித் ப்ளம் பிளாசம் சோடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சீசன் வர்றதுக்கு இன்னும் 4 இருக்கு அரசரே, இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது வர்றதுக்கு 4 இருக்குதா, அந்த சீசன் வரும்போது நீ கண்டிப்பாக எனக்கு நிறைய செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அவள் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, அது வரைக்கும் அவள் உயிரோட இருக்கணும்ல, ஏன்னா வந்துட்டு இந்த இறுதி சடங்கு முடிஞ்சதுமே வந்துட்டு அவள் சூசைட் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கா. ஏன் நீ ஒரு மாதிரியே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணோன்றதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆக்சுவலி சின்ன பிள்ளைல இவங்க 2 பேருமே வந்துட்டு சேர்ந்து ஒன்றா ஒரு நாடகம் பார்த்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைமா. அந்த நாடகத்தோட பேர் வந்துட்டு வாழ்கிட்டு, அதை நம்ம வந்து ரொம்பவே தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட கையை பிடிச்சி, ஜெயிங் உனக்கு நல்லாவே தெரியும்ல, நீயும் நானும் வந்துட்டு சின்ன பிள்ளைலேருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் வந்துட்டு உன்னை மெயின் ஒய்ஃபாக மாற்ற முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன் மேலே வச்சிருக்க காதலை வந்துட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ண முடியாது, அது உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு அவளால் சந்தோஷம் கூட பட முடியலை, அழுகவும் முடியலை, இவங்கிட்ட அதை பற்றி சொல்லவும் முடியலை. இப்போ என்ன நினச்சான்னு தெரியல, கீழே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்துட்டு நான் உங்களை தினமும் பார்க்க முடியாமல் போகலாம், அப்படி பார்க்க முடியாமல் போயிட்டாலும் நான் உங்களை நினச்சி உங்களோட ஹெல்த்துக்காகவும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுக்காகவும் நான் புத்தர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் நீ இப்போ இப்படி பண்ற, நீ முதல் எந்திரி அப்படின்ற மாதிரி எந்திரிக்க சொல்ல, இப்போ வந்துட்டு அவளால் அழுகை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு புரியுது நீ உன்னோட அத்தையை நினச்சிதான் அழுகிறேன்னு, ஆனால் நீ கவலைப்படாத, எனக்கும் வந்துட்டு உன்னோட சூழ்நிலை புரியுது, நானும் உன் அத்தையை பார்த்து இறக்கப்பம் தான் பண்றேன், ஆனால் என்னால் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அவளால் வந்துட்டு அதுக்கு மேலே வேற எதுவும் பேச முடியல. அவள் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு அரசரை எப்பயுமே பார்க்க முடியாதுன்ற வருத்தத்தில் இருக்கா. இப்போ நைட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் ஹீரோயின் வந்துட்டு அவளோட அத்தையை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கா. ஏன் நம்ம இந்த டைம்லேயே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் எதுவுமே பேசலை. நம்ம இப்போ போகிறது வந்துட்டு எம்ப்ரெஸ்ட் வாருக்கு தெரிஞ்சுன்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதன் கூட அவள் காதில் வாங்கலை. நீ வெளியேறு, நான் உள்ளே போய் என்னோட அத்தையை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ உள்ளே கிளம்பிட்டா. இப்போ ஹோம்லியோட அம்மா வந்துட்டு மணி பேப்பர் வந்து மடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க வழக்கப்படி யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா பேப்பர் மணியை தான் வந்துட்டு எரிப்பாங்க. இது ஆல்ரெடி வந்துட்டு இறுதி சடங்குலாம் முடிஞ்சிருச்சு, இதையே மடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, திரும்ப ஒரு இறுதி சடங்கு நடக்க போகுதுல, அதுக்காக மடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இதை விடு, இதை ஜிங்ரன் பிளேஸில் இருக்க லேடிக்காக வந்துட்டு யூஸ் பண்ணலாமா, இல்லை ஜீயங்காக யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ அவளுக்குமே கொஞ்சம் மனசாட்சி இருக்குல்ல, ஆல்ரெடி வந்துட்டு அவள் சின்ன பொண்ணு தான் அப்படின்றனால, இல்லை வந்துட்டு இது ஜீயங்க்கு வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உள்ளே போய் பார்த்தா அவளோட அத்தை வந்துட்டு நார்மலாக ட்ரெஸ் பண்ணாமல் நல்லா ராணி மாதிரி ட்ரெஸ் பண்ணி, இந்த பதவி இருக்கும் போது ஒரு ட்ரெஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா, காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கா.
அவள் ஏதோ ஹாப்பியாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நடந்து பேசுறதுக்காக போகிறா. நம்ம ஹீரோயின் அத்தைக்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஆல்ரெடி வந்துட்டு மெஜஸ்டிக் கிட்ட நான் வந்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டேன், நம்ம அரசர் வந்துட்டு உங்களை ஜெங்னிங் பிளேஸில் வந்துட்டு தங்க வைக்கிறதா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கான அர்த்தம் என்ன, நான் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் புக்கில் இருக்க மாட்டேன், அப்புறம் என்னை அடக்கம் பண்ணும்போது வந்துட்டு ஆன்சிஸ்டர்கள்லாம் அடக்கம் பண்ணுற இடத்துல அடக்கம் பண்ணுவாங்க அதுதானே அப்படின்ற மாதிரி கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் சாவுல வந்துட்டு எனக்கு வந்துட்டு அரசரோட கல்லறை கிடைக்காதுல்ல, அவர் கூட நான் ஒன்றா தூங்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நீங்கள் வந்துட்டு அதில் இருந்து பிரச்சனை இல்லாமல் கடைசி வரைக்கும் அங்கே பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களோட உடம்ப வந்துட்டு அரசரோட தான் சேர்த்து புதைக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எனக்காக இதை நீ பண்ணிட்ட, இதுக்காக நீ என்ன விலை கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா. அப்புறம் ஏதாவது சொல்லி ஆகணுமே, அதுக்காக வந்துட்டு அரசர் என் மேலே ரொம்பவே பாசமாக இருக்காரு, அதனால தான் இதை எனக்காக பண்ணி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனோட அம்மா வந்து பர்மிஷன் கொடுக்காம இது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ நம்ம ஹீரோயினால எதுவுமே பேச முடியல. இல்லை சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது கூட கையில் இருக்க அந்த காஃபி வந்து குடிச்சிக்கிட்டே தான் பேசுகிறா. நம்ம ஹீரோயினுக்கே வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரியும் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு வந்துட்டு அவள் தான் காரணம்னு. யாரால் வந்துட்டு 2 ஆண்டிகளுக்கு நடுவில் வந்துட்டு மாட்டிக்கிட்டு முழிக்க முடியும்? நானும் உனக்கு அத்தை தான், அவளுமே உனக்கு அத்தை தான். நீ வந்துட்டு 2 பேத்துக்கு நடுவுலையும் வந்துட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக வந்துட்டு என்னோட ஆசையை நிறைவேற்ற உன்னோட உயிரவே விடுறதுக்காக நீ முடிவு பண்ணிட்டில அப்படின்ற மாதிரி கேட்குறா. எம்ப்ரஸ் டோவாகர் வந்துட்டு உங்களை பார்க்க வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ பக்கத்தில் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இனிமேல் இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, உன்னோட கேரக்டர் வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும், என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் என்னோட ஸ்டேட்டஸ் வந்து காப்பாற்றுறதுக்காகவும் நீ உன்னோட உயிரவே கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் வாழ்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் வந்துட்டு அந்த பாய்சனை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோயினோட அத்தைக்கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பானா, ஆல்ரெடி வந்துட்டு 2 பேர் இருக்கீங்க உல்லானாரா கிளான்லே, இந்த அரண்மனையில் யாராவது ஒருத்தரை தான் என்னால் பொறுத்துக்க முடியும், அதனால் 2 பேர்த்தில் யார் சாகுறது நீங்களே முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவகிட்ட ஒரு பாய்சன் பாட்டில் வந்து கொடுத்துட்டு போயிருப்பா. இப்போ அதை வாங்கி குடிச்சிட்டான்றது நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருது. ஏன்னா அந்த பவுலில் தான் வந்துட்டு கலந்துட்டு இவ்வளோ நேரம் அதை தான் குடிச்சிக்கிட்டு இருந்திருப்பா. உனக்கு ஒரு விஷயம் புரியலை, நீயே இறந்து போனாலுமே ஆல்ரெடி வந்துட்டு எம்ப்ரஸ் டோவாகர் நான் இறந்து போனாதான் நிம்மதியாக இருப்பா, அதனால் தேவையில்லாமல் உயிர் தான் போகும். நீ இறந்ததுக்கப்புறம் அரசர் என்னை சும்மா விட்டுருவாருன்னு நினைக்கிறியா? இந்த வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி அரசர் உன் மேலே நல்லா காதல் வச்சிருக்காரு, அதனால நீ என்னோட ஒரே கோப்பை, நம்ம இனத்தை வந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு எம்ப்ரஸாக மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் அதுக்காகலாம் என்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை, நான் ஆசைப்பட்டது எல்லாமே வந்துட்டு எப்பயுமே ஹோங்லி கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையாகவே நீ வந்துட்டு ஹோங்லை விரும்புறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் உண்மையாகவே வந்து ஹோங்லை ரொம்பவே விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ அவன் கூட வாழ்விலையும் சாவிலையும் ஒன்றாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டினா நீ எம்ப்ரஸாக இருந்தால் மட்டும்தான் முடியும், நீ எம்ப்ரஸாக இருந்தால் தான் நீ இறந்ததுக்கப்புறமும் வந்துட்டு அவன் கல்லறையிலே சேர்த்து புதைக்கப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் லேடி ஃபுக்கா வந்துட்டு ரொம்ப நல்லவங்களாச்சே, அவங்க வந்துட்டு நல்ல எம்ப்ரஸும் கூட, ஃபியூச்சர்லேயும் அவங்க நல்ல எம்ப்ரஸாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு அவங்க பதவியை பறிச்சுக்கணும்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் கூட தோணுது இல்லை. உல்லானாரா கிளான்லேயே வந்துட்டு எந்த ஒரு ஆம்பிஷன் இல்லாமல் பிறந்துட்டு ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆல்ரெடி வந்து பாய்சன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு போல. இப்போ அவளுக்கு ரத்த வந்திலாம் வர ஆரம்பிக்குது. இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இந்த பாய்சன் வந்துட்டு உடம்புல வந்துட்டு வேற எந்த பகுதியும் பாதிக்காது, இதயத்தை மட்டும் தான் பாதிக்கும், அப்பதான் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது வந்துட்டு எந்த இதுவுமே தெரியாது, தடையும் இருக்காதுன்றதுக்காக இந்த பாய்சனை கொடுத்துருக்கா. நான் இறந்ததுக்கு அப்புறம் நீ எந்த ரிவெஞ்சும் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது, அவன் மேலே கோவப்படக்கூடாது, நீ அவளை வந்துட்டு உனக்கு சப்போர்ட்டாக மாற்றிக்கணும், ஃபியூச்சரில் வந்துட்டு நீ எம்ப்ரஸாக மாறணும், நீ வந்துட்டு எம்ப்ரஸாக மாறினா மட்டும்தான் இந்த அரண்மனையில் வந்துட்டு நிம்மதியாக வாழ முடியும், நீ வந்துட்டு எந்த ரிவெஞ்சும் இல்லாமல் இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. ஜிங் நீ வந்துட்டு நான் இறந்து போகிறத பார்க்கணும், நான் வந்துட்டு சூசைட் தான் பண்ணிக்கிட்டேன், யாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணலைன்றதுக்கு நீ தான் ஆதாரமாக இருக்கணும், யார் கேட்டாலும் என்னோட அத்தை வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் உங்களை எம்ப்ரஸ் டோவாகர் தானே ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி குடிக்க வச்சிருக்காங்க, ஆனால் இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ வந்துட்டு இந்த அரண்மனையில் வாழ கற்றுக்கணும், நீ எனக்காக எதுவுமே பண்ணக்கூடாது, உண்மையாகவே நீ எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சினா, என்னோட சாவுக்கு வந்துட்டு நியாயம் கிடைக்கணும்னு நினச்சினா, இந்த அரண்மனையில் வந்துட்டு என்ன ஆனாலும் நீ வந்துட்டு உன்னை காப்பாற்றிக்கணும், நீ எம்ப்ரஸாக மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உண்மையாகவே நீ எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சினா கண்டிப்பாக நீ எம்ப்ரஸாக மாறணும், ஆல்ரெடி நீ என்னை விட ரொம்பவே லக்கி அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே அழுது பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு தான் வந்துட்டு அரசரோட முழுமையான லவ் கிடைக்கல, ஆனால் உனக்கு வந்துட்டு அரசரோட முழுமையான லவ் கிடைச்சிருக்கு, அதை நீ எப்பயுமே தக்க வச்சுக்கணும், நீ அதை யூஸ் பண்ணி எப்படியாவது எம்ப்ரஸாக மாறிடணும், இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம உல்லானாரா கிளானில் வந்துட்டு ஏற்கனவே ஒரு கைவிடப்பட்ட பெண்ணா நான் இருக்கிறேன், இந்த மாதிரி இன்னொரு பெண் வந்துட்டு நம்ம இனத்தில் வந்துட்டு இருக்கக்கூடாது, நீ கண்டிப்பாக வந்துட்டு எனக்காக எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் உயிரை விட்டுறா.
ஹீரோயின் ஆக்சுவலாக வந்துட்டு சின்ன பிள்ளையிலேருந்து தன்னோட அத்தை கூட தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பா. அதனால் வந்துட்டு அத்தை மேலே ரொம்பவே பாசம் வச்சிருக்கா. அதுக்காக தான் வந்துட்டு அவங்க வாழ்கிறதுக்காக தன்னோட உயிரை கூட வந்துட்டு தியாகம் பண்ண ரெடியாக இருந்திருப்பா. இப்போ அத்தை இறந்தது அவளால் தாங்கிக்கவே முடியலை, ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கா. இதோட இந்த ட்ராமா முடிஞ்சிச்சு. என்னோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.